குதிரை பேரத்தில் விஜய் வாக்குமூலம் கொடுத்துட்டாரே வைகோ. விஜயபாஸ்கர் வேற பாயிண்டை பிடித்த அதிமுக. விஜயின் குதிரை பேரத்திற்கு வைகோ, அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துவிட்டார்கள் எனவும், விசுவாசத்தால் கட்சியை வளர்க்க வேண்டுமே தவிர விலை போனவர்களை வைத்துக்கொண்டு அல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் பேசிய அவர், ஒரு கட்சி சின்னத்தில் நின்று மக்களின் நம்பிக்கை பெற்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் விரல் மையில் ஈரம் காயும் முன்பே விலை பேசும் விபரீதத்தை தாவேக கட்சி அரங்கேற்றி வருவது இதுவரை தமிழக மக்கள் கண்டதில்லை. நீதிக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் சட்டத்திற்கும் ஏன் மக்களுக்கும் சிறிதும் கூட அஞ்சாமல் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆஃபர் கொடுத்து ஆள் பிடிக்கும் வேலை மட்டுமே செய்து, அதில் குறிப்பாக அதிமுகவை குறிவைத்து ஆள் பிடித்து தாவேக கட்சியின் ஆயுளை நீட்டிக்க திட்டமிட்டுள்ளார்கள். பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் அதிகார ஆஃபர் கொடுத்து குதிரை பேரத்தை நடத்துவதை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள கட்சிகள் மௌனமாக கடந்து போவதின் என்ன மர்மம் என்னவென்று புரியவில்லையே. கேட்பதற்கு நாதி இல்லையா? இந்த குதிரை பேரத்திற்கு எப்போது முற்றுப்புள்ளி வரும்? மக்களே, நீங்கள்தான் தீர்ப்பளிக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கர் கொடுத்த வாக்குமூலம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கொடுத்த வாக்குமூலம் ஊடகங்களில் வெளிவந்த பிறகு, விஜயபாஸ்கர் என்னை அப்ரோச் செய்திருந்தார், பிடித்திருந்தது, சேர்ந்திருக்கிறேன் என்று கூறினார். ராஜினாமா செய்யுங்கள், வெற்றி பெற வைக்கிறேன் என்று முதலில் வைகோ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். பிறகு பிறல் சாட்சியான மர்மம் தான் புரியவில்லை. யார் கொடுத்த அழுத்தமோ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர்கள் பிறல் சாட்சியாக மாறிய மர்மமும் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்ப மனம் வரவில்லை. இது எல்லாம் எதற்காக நடக்கிறது? கட்டமைப்பு இல்லாத தாவேக கட்சியை காப்பாற்ற அதிகாரத்தை மட்டும் வைத்துள்ள முதலமைச்சர் விஜய் ஆஃபர் வழங்குவதால் தாவேக கட்சியை வளர்க்க முடியும் என்று நம்புகிறாரோ என்ன தெரியவில்லை. சில வரலாற்று சம்பவங்கள் முதலமைச்சருக்கு தெரியுமா? மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சி என்ன ஆனது என்பது நாட்டுக்கே தெரியும். அதேபோல மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆளுமை எப்படி இருந்தது, தற்போது அடையாளம் தெரியாமல் போய்விட்டது. அதேபோல ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலின் டெல்லி, பஞ்சாபை ஆளுமை எப்படி பேசப்பட்டது, தற்போது ஆளுமை எங்கே போனது? இதற்கு விடை தெரிந்தால் விஜய் இந்த விசுவாசத்தை விலை பேசும் ஆடுபுலி ஆட்டத்தை ஆட மாட்டார். விசுவாசத்தால் கட்சியை வளர்க்க வேண்டுமே தவிர விலை போனவர்களை அழைத்து கொண்டு விலாசத்தை கொடுத்து பக்கத்தில் வைத்துக் கொள்வது விளம்பரத்திற்கு சரியாக இருக்கும். ஆனால் விசுவாசத்திற்கு அடித்தளமாக அமையாது. ஒன்றை மற்றும் முதலமைச்சர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அம்மாவால் வளர்க்கப்பட்டு எடப்பாடியார் தற்போது கட்டி காப்பாற்றப்பட்டு வருகிறது. அதிமுக என்பது பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆகும். இன்றைக்கு அதிமுகவில் சென்ற முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக உள்ளார். அதேபோல திருநாவுக்கரசு காங்கிரஸில் தலைவராக இருந்தார். அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் திமுகவில் 12 அமைச்சர்களாக இருந்தார்கள். இவர்களெல்லாம் விருப்பம் பெற்று சென்றவர்கள்தான், விலை பேசி சென்றவர்கள் அல்ல என்றார்.